கடைசி அந்த எப்போ அடி பூ மனசுல வச்சீங்க? கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் இருக்கும். 5 வருஷம். பாய்சன் கிடைச்சாலே பாயாசம் மாதிரி குடிப்பேன். பாயாசமே கிடைச்சிருக்கு, சும்மா விடுவேனா? முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்க. ஒர்க்கு முடிச்சு வீட்டுக்கு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போவோம்ல, எது வாங்கிட்டு போகிறப்ப ரொம்ப நிறைவாக இருக்கும்? பொண்ணுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும், பையனுக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்கும். நான் வாங்கி கொண்டு போய் கொடுப்பேன். அங்கே சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப மன சந்தோஷமா நூடுல்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வாங்கிட்டு போவேன், அன்னைக்கு அவங்க சாப்பிடணும்னு நினைச்சேன்னு சொல்லுவாங்க. அது என்கிட்ட 10 ரூபா இருந்துச்சுன்னா அந்த பிஸ்கெட் வாங்கிட்டு போய் கொடுத்து அவங்க மனசு நிறைவுப்படுவேன், என் மனசு நிறைவா இருக்கும். உனக்கு நல்ல மனசு, நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும். 500 ரூபா கையில் எக்ஸஸாக இருக்கு இன்னைக்கு. ஏன்னா நான் வாங்கி கொடுத்தா அவங்க என்ன நிறைவா இருப்பாங்க, நான் என்ன நிறைவா இருப்பேனோ அதை வாங்கிட்டு போய் கொடுப்பேன். என்ன வார்த்தை சொன்னடா. யாராவது எனக்கு இது வாங்கி கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு என்ன ஆசை? எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும். மீசியை வச்சுதான் கேட்டுக்கிட்டே இருக்காயா கேள்வி. பொண்ணு தான் இப்போ கொஞ்சம் ட்ரெஸ் பர்த்டேக்கு இப்படி எடுத்து கொடுக்குறா. அதோட சேர்த்து கொஞ்சம் பூ வாங்கி கொடுத்தாருன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். முரியசா என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். பொட்டு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ல வந்து வைக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனா அதை எதிர்பார்ப்பேன் ஒருத்தவங்கள்ட்ட இருந்து. ஆனா இது வரைக்கும் அதை வாங்கி கொடுத்தது இல்லை. இல்லங்க, பேரு, டோர் நம்பர், அட்ரஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் ஈஸியா கண்டுபிடிச்சு சொல்லுவேன்ல. கிட்டே இருந்தனா எங்க பேரண்ட்ஸே எனக்கு வாங்கி கொடுத்தது இல்லை அந்த மாதிரி. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா போரி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. சரி, எனக்கு புரிஞ்சிருச்சு, நீ இன்னும் கவலைப்படாத. வாயா அம்மா பெஸ்ட் ஃப்ரெண்ட். ப்ளீஸ்யா சொல்ல மாட்டேன். ஒரு வேளையில ஒரு கஷ்டம் இருக்கும். குடும்பத்துக்காக எனக்கு அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு அதை பொறுத்துக்கிறேன். எதை பொறுத்துக்கிறீங்க? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. உடம்பு சரியில்லைனா டேப்லெட் போட்டுட்டு வேலைக்கு போயிடுவேன். லீவ் எடுத்தா அந்த வாரம் என் ஃபேமிலி வந்து ரன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். இந்த மாதிரி பொண்ணுங்களா எங்க இருக்கிறாங்க? தெய்வமே தெய்வமே. ஹாலிடே விடுற மாதிரி விட்டு அதுக்கு வந்தியனா உனக்கு நான் காசு தருவேன்னு சொல்ற மாடல் இருக்குல்ல, அது ரொம்ப கயமைத்தனமானது. ஓகே, இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? அண்ணன் கல்யாணத்துக்காக நீங்க கடன் வாங்கியிருக்கீங்க. ஆமாங்க அவர் சார். அடைக்கலையா அதை? அண்ணன் வேலைக்கு போக கொஞ்சம் சுத்துவான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? தங்கச்சிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அண்ணனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்க ஏன் கல்யாணம் பண்ணாம இவங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு யோசிக்கல, எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் தான் ஃபர்ஸ்ட் முன்னாடி நிக்கிறாங்க. இந்த மாதிரி பொண்ணெல்லாம் எவ்வளவு போய் கிடைக்காது. 14 வயசுல வேலைக்கு போயிட்டேன். நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அந்த கால் 2 கால் நரம்பு அப்படியே பயங்கர வலி எடுக்கும். வலிக்குதுமா அப்படியே தூக்கத்திலே கத்துவேன். என்ன கொடுமை சரவணனது. ஏன் 14 வயசுல வேலைக்கு போயிட்டீங்கம்மா? அப்பா இறந்துட்டாங்க, அக்கா ஒரு ஆள் தான் வேலை பார்த்தாங்க. அடுத்து படிக்கவும் வசதி இல்லை. நைட்டெல்லாம் வந்து அழுகும், வலி பொறுக்க முடியாம. வேணாம் இருந்தாலும் காலையில எந்திரிச்சு போயிடும். இல்லையா, நீ எல்லாம் நல்லா வரணும்டா, நல்லா வரணும். கடைக்கு வர கஸ்டமர் எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் போகணும். அப்படி ஒரு கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணி போகாட்டினாலும் சம்பளத்துல பிடிச்சிருவாங்க. இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு மடக்கு குடிக்க வேண்டியதானே? வட்டியே வந்து வாரத்துக்கு நான் 7000 ரூபாய் கொடுக்குறேன். காலைல 7 மணிக்கு வண்டி எடுத்தேன்னா அடுத்த நாள் 4 மணிக்கு வருவேன் வீட்டுக்கு. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். மிடில் கிளாஸ், லோ மிடில் கிளாஸ் உடைய முதுகுல வேலை பாரு, எனக்கு வட்டியை கட்டுன்னு ஏதோ ஒரு வகையில ஒரு பெரிய சக்கரை ஓடிட்டு இருக்கு, நம்ம கவனிக்காமலே இருக்கோம். எல்லா கடன் அடைஞ்சிருச்சு, நாளை காலம் உங்களுக்கு கடனே இல்லை அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அது அந்த நாளை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். 10,000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் வட்டி, அதில் 1.5 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கிறேன். 30 நாளைக்கு வந்து 15,000. உனக்கு அறிவு இருக்கா? நான் கேட்கறது சொல்றேன். என் பொண்ணுக்கே நான் எஜுகேஷன் லோன் போய் கேட்டேன் சார். என்ன வேலை செய்றீங்கன்னு என்னை கேட்டாங்க. என் பொண்ணு வேலைக்கு போனா தானே அவள் தானே அந்த எஜுகேஷன் லோனை கட்டுவா, நான் எப்படிங்க கட்ட முடியும்னு நான் கேட்டேன். ஆரம்பத்திலேயே ஆப்பு வைக்கிறேன். இவன்ட்ட வாயை கொடுத்தா வாயில பொண்ணு வந்துருமோ? நீங்க ஓவரா பேசுறீங்க, நீங்க போங்கம்மான்னு சொல்லி நினைச்சிட்டாங்க. அந்த பாயா இருக்கணும்டா. என் பையன் வந்து 7வது படிக்கிறான், 6வது என் கூட வருவான், நைட்டும் பகலும் வருவான். டெலிவரிக்கு கூட வருவாப்ல. கூட வருவான். யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. அந்த பையன் நான் சொல்லுவான் என்கிட்ட, தட்டி விடுமா, இதுவும் மாறுமா, நீ கவலையா படாதம்மா, நான் இருக்கம்மா. டேய், அந்த தங்கத்தை தூக்கிடு வாங்கடா. ஸ்கூல் போகும்போது யாராச்சும் பார்க்கும்போது அவங்க கிட்ட கேட்பேன் சார், அது ஆர்டர் இப்படி எடுக்கணும் அது மாதிரி. அதில் கொஞ்சம் கொஞ்சமா கற்று அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தேன் சார். கேட்டுக்க. அம்மா அம்மா தான் அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். எனக்கு கொஞ்சம் கொடுங்க, அதை தான் கொடுங்க, ஆசையா இருக்குப்பா, கொடு.
சார் நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார். ஊரை பார்த்துக்கணும். நீ பார்த்துப்படா. மனிதர்கள் தான் உலகத்திலே பெரிய பலம். அதை மட்டும் என்னைக்கு விட்டாங்க. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. கெஸ்ட் லெக்சரராக போயிடுவேன். ஈவினிங் ஃபுல்லாக டியூஷன் எடுக்கிறேன், அப்புறம் ஆன்லைன் கிளாஸும் எடுக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து பண்ணாதான் என்னால் ஃபேமிலி ரன் பண்ண முடியும். கத்துக்கிடணும் ஐயா, கத்துக்கிடணும். தம்பி கிட்டே கத்துக்கிடணும். அம்மா சொல்லுவாங்க ஒரு நாள் அச்சும் யோசனை எதையும் யோசிக்காம நிம்மதியா தூங்கு. பட் டெய்லி தைலம் போடாம தூங்கவே மாட்டேன் சார். தைரியமா போ. நீ திரும்ப திரும்ப என்னால தாங்க முடியாதா. அப்பா பேர் என்ன? சண்முகம் சார். சண்முகம் சார் எங்க இருக்கீங்கன்னு தெரியல, ஆனா பொண்ணை சூப்பரா வளர்த்துறீங்க. அப்போஸ் குளுக்கோஸ். அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். இவகிட்ட ரொம்ப நாளாவே இதை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். என் பொண்ணுகிட்ட அப்படி என்ன இருக்கோ கேட்கலாம். யார்கிட்ட கேக்குற? அண்ணன் தானே கேக்குற. கேக்குற கூச்சமா கேக்குறா. நான் வீட்டில் இருந்து நான் என்னோட லைஃப் 1 இயராவது என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு செட்டில் பண்ணணும். புறாண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர. அந்த ஒரு வருஷம் என்னென்னலாம் பண்ணணும்னு ஆசை. தங்கச்சி அம்மா 2 பேருமே என் கூட இருக்கணும். மடியில் இன்ன வரைக்கும் நான் படுத்து தூங்கினது கிடையாது. அதெல்லாம் பண்ணணும். புள்ளேன்னு பெத்தா இப்படி ஒரு புள்ளைய பெறணுமா? அவளுக்கு என்ன மனசார ஏதாவது வேணுமா, எங்கேயா வெளியே கூட்டின்னு போகணுமா நான் கேட்கணும். என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்டீங்களே? அந்த பழக்கத்தை கொஞ்சம் நிறுத்திக்கிட்டு எங்களுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாருன்னா நல்லா இருக்கும். குடிக்கிறத நிறுத்துங்கன்னு சொல்றாங்க. நல்லா தானே சொல்லிக்கார பாருங்க. இத வரவேறுங்க. பூ நிறைய வைங்க சொல்லி வச்சுட்டாங்க. ஏன் முடிய தாண்டி வந்தோடனே அடி. அன்னைக்கு கோவத்தில் அப்படி பிச்சு போட்டது தான். இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா. பாஞ்சாலிகளும் கன்னிகளிலும் கதைகள்ல மட்டும் இல்ல, அவங்க நம்ம வாழ்க்கையின் பெண்களா அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்காங்க. தலைவா you are great. கடனும் நோயும் மிடில் கிளாஸ் பெண்களை அழுத்துகிறது. குடியால் பல குடும்பங்களுக்கு பெரிய சிக்கல் வந்திருக்கிறது. ஜோக் இல்ல